Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தும் வினா சொற்களை உதாரணங்களுடன் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா பிரெஞ்சு மொழியில் வினா சொற்களை லே மோ இன்டரோகேட்டிவ் என்று கூறுவோம். முதலில் நாம் பார்க்கும் வினா சொல் கி. கி யார். கி எஸ் இது யார். கி எஸ் யார் உன்னுடைய மிக சிறந்த நண்பன். கி ஏ ton meilleur ami. கி யார். ஏ இருக்கிறார். ton உன்னுடைய meilleur மிகச்சிறந்த ami நண்பன். கி ஏ ton meilleur ami. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். யார் உன்னுடன் வருகிறார். Qui vient avec toi. Avec toi என்றால் உன்னுடன். Qui vient யார் வருகிறார். venir இந்த வினைச்சொல் வருகிறார் என்று நாம் கேட்கும் பொழுது vient என்று வரும். Qui vient avec toi யாருடன் என்று கேட்பதானால் avec qui. avec qui. உதாரணமாக நீ யாருடன் புறப்படுகிறாய். avec qui tu pars அல்லது tu pars avec qui. tu pars avec qui. இரண்டாவதாக பார்க்க போகும் வினாச்சொல் ஊ. ஊ எங்கே. தினசரி உரையாடல்களில் நாம் கதைக்கும் பொழுது தொலைபேசி அழைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்போம் அல்லவா. இதை ஊ ஏ சு என்று கேட்கலாம். ஆனால் பிரெஞ்சு மொழியில் வேகமாக பேச்சு வழக்கில் கதைக்கும் பொழுது சு ஏ ஊ நீ இருக்கிறாய் எங்கே. அதாவது நீ எங்கே இருக்கிறாய். இதையே வேகமாக கதைக்கும் பொழுது நீங்கள் சில வேளைகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். தே ஊ தே ஊ சுவே ஊ என்பதை தே ஊ நீ எங்கே இருக்கிறாய். நண்பர்களிடம் கதைக்கும் பொழுது இவ்வாறு கேட்கலாம். ஆனால் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள் அல்லது மரியாதையாக கேட்கும் பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பதானால் vous êtes où. vous êtes où. நீ எங்கே போகிறாய் என்று கேட்பதானால் où vas-tu. où vas-tu அல்லது tu vas où. tu vas où. aller போதல். இந்த வினைச்சொல்லை நாம் நிகழ்காலத்தில் கேட்கும் பொழுது tu vas நீ போகிறாய். இதனோடு கேள்வி சொல்லான எங்கே ஊ என்பதை இணைத்து கேட்கும் பொழுது tu vas où. tu vas où. இதை போல நீ எங்கே இருக்கிறாய் எங்கே வசிக்கிறாய். où habites-tu. où habites-tu அல்லது tu habites où. tu habites où. சிறிய சிறிய வாக்கியங்கள்லாம் இவை. ஆனால் நாம் ஒருவரிடம் இந்த வாக்கியங்களை கேட்க நினைக்கும் பொழுது திடீரென கதைக்க முடியாது. என்னுடன் சேர்ந்து இந்த வாக்கியங்களை நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டு கூறி பழகுங்கள். அப்பொழுதுதான் பிரெஞ்சு மொழியை இலகுவாக உங்களால் பேச முடியும். அடுத்து இந்த கோடை விடுமுறைக்கு நீ எங்கே போகிறாய் என்று ஒருவரை கேட்பதானால் où est-ce que tu vas en vacances cet été. où est-ce que tu vas en vacances cet été. où est-ce que tu vas நீ எங்கே போகிறாய் en vacances cet été இந்த கோடை விடுமுறைக்கு. இந்த கோடை விடுமுறைக்கு நீ எங்கே போகிறாய். où est-ce que tu vas en vacances cet été. கொஞ்சம் பெரிய வாக்கியம்தான். ஆனால் பயிற்சி செய்து கொண்டால் கண்டிப்பாக பேச முடியும். où est-ce que tu vas en vacances cet été.
தபாலகம் எங்கே இருக்கிறது என்று கேட்பதானால் où est la poste s'il vous plaît où est la poste s'il vous plaît comment எப்படி comment எப்படி நீ எப்படி இருக்கிறாய் comment vas-tu comment vas-tu நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மரியாதையாக கேட்கும் பொழுது comment allez-vous comment allez-vous comment allez-vous comment vas-tu அடுத்து உன்னுடைய பெயர் என்ன comment tu t'appelles comment tu t'appelles அதே போல நீங்கள் எப்படி பணத்தை செலுத்துகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது vous réglez comment vous réglez comment அடுத்து quand quand என்றால் எப்போது quand எப்போது உன்னுடைய பிறந்த நாள் எப்போது என்று ஒருவரை கேட்பதானால் quand est ton anniversaire quand est ton anniversaire உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது உங்களுடைய பிறந்த நாள் எப்பொழுது என்று கேட்பதானால் quand est votre anniversaire quand est votre anniversaire நீ எப்போது புறப்படுகிறாய் quand est-ce que tu pars quand est-ce que tu pars நீ எப்போது புறப்படுகிறாய் partir என்ற வினைச்சொல் நீ என்ற எழுவாயோடு கேட்கும் பொழுது tu pars என்று வரும் quand est-ce que tu pars அடுத்து combien எத்தனை அல்லது எவ்வளவு என்ற அர்த்தங்களில் வரும் உதாரணமாக ஒருவர் விடுமுறையில் புறப்படும் பொழுது எவ்வளவு காலம் நீ அங்கே தங்கப் போகிறாய் என்று கேட்பதானால் combien de temps tu vas rester là-bas combien de temps எவ்வளவு காலம் tu vas rester நீ தங்கப் போகிறாய் là-bas அங்கே அடுத்து ஒரு சட்டையை காட்டி கடையில் இந்த சட்டையின் விலை எவ்வளவு என்று கேட்பதானால் combien coûte cette robe combien coûte cette robe combien coûte cette robe வாடகை பணம் எவ்வளவு என்று கேட்பதானால் le loyer est de combien le loyer est de combien loyer வாடகை பணம் அடுத்து ஒரு பொருளினுடைய விலையை நாம் கேட்கும் பொழுது இது எவ்வளவு c'est combien அதே போல பல பொருட்களை எடுத்துவிட்டு அதனுடைய மொத்த விலையை கேட்கும் பொழுது ça fait combien ça fait combien ஒரு மருத்துவரிடம் செல்லும் பொழுது நான் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது je veux dois combien je veux dois combien pourquoi ஏன் நீ ஏன் கோபமாக இருக்கிறாய் pourquoi es-tu en colère pourquoi es-tu en colère நீ ஏன் தாமதமாக இருக்கிறாய் pourquoi es-tu en retard pourquoi es-tu en retard அடுத்து que என்ன நீ என்ன செய்கிறாய் que fais-tu que fais-tu que fais-tu அடுத்து எப்போதிருந்து depuis quand depuis quand எப்போதிருந்து நீ பிரான்சில் இருக்கிறாய் depuis quand es-tu en France depuis quand es-tu en France அடுத்து சிறிய பயிற்சி ஒன்றை பார்க்கலாம் முதலாவதாக et mon portable et mon portable இரண்டாவது partez-vous en vacances partez-vous en vacances மூன்றாவதாக vas-tu faire vas-tu faire நான்காவது apprenez-vous français
apprenez-vous français? ஐந்தாவது frappe à la porte. frappe à la porte. இந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.